வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் ஒரு கவியை இன்றைக்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம், எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம், இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும், இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும். இச்சை எனும் தீயெழுந்து எரியும் போது, இச்சை எனும் தீயெழுந்து எரியும் போது, இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு, இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு, அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும், அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். இதை தணிக்க வேறு வழி இல்லை அதனால், இதை தணிக்க வேறு வழி இல்லை அதனால், நச்சுவிளை இச்சைகளை விளைவிக்காத, நச்சுவிளை இச்சைகளை விளைவிக்காத, நல்லொழுக்க வாழ்க்கைக்கு திட்டம் வகுத்தேன், நல்வழிக்கு வாழ ஒரு திட்டம் வகுத்தேன். வாழ்க வளமுடன். எந்த செயலாக இருக்கட்டும், அதற்கு அடிப்படை எண்ணம்தான் காரணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் சொல்லி செயல்படுகிற போது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது துன்பம் விளையுமே ஆனால் அதற்கான விளைவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால்தான் எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம், இன்பம் துன்ப காரணமும் அதுவே ஆகும். நல்லதை செய்தால் நல்ல விளைவு இன்பம், தீயது செய்தால் தீய விளைவு துன்பம். அப்படி என்றால் நாம் செய்கின்ற போதே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை அவர்கள் எந்த செயலை செய்தாலும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத வகையில் செய்யணும். அதே நேரத்தில் இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது என்றார். இச்சை ஆசை, ஆசையை தீயோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் வேதாத்ரி மகரிஷி. ஏனென்றால் நெருப்பு மனிதனுக்கு தேவை, ஆனால் அது எரித்து விடுகிற அளவுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. தண்ணீர் தேவை, மூழ்கி போகிற அளவுக்கு தண்ணீர் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இச்சை எனும் தீ எழுந்து எரியும், இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டுன்னு எதிரார். அறிவின் மூலமாக புலன்களை இயக்க வேண்டும், அப்போதுதான் அளவு முறை வரும். அளவு முறை வந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அந்த உணவின் மூலமாக ரஜோகுணம் தாமச குணம் ஏற்பட்டு அதன் மூலமாக மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற செயல் செய்தோம் என்று சொன்னால் அதற்கான விளைவும் நிச்சயமாக நமக்கு உண்டு. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதற்கான விளைவு, நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவு, தீய செயல் செய்தால் தீயவு என்ற அடிப்படையில் இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவிக்கும், அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும் அப்படின்னு எழுதுறார். அதாவது இச்சை என்பது தேவையின் அடிப்படையில் எழுவது இயற்கை தேவை. அதை முறையாக செயல்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் இன்பமாக இருக்கும். அங்கே அளவு முறை மீறும் போது மாறும்போது துன்பம் வரும் என்பதற்காக அந்த ஆசை எழுந்தால் அறிவின் மூலமாக அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நச்சு விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு வழிவகுத்தேன் என்று முடிக்கிறார்கள். அதாவது விஷத்தன்மை இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை நமக்கு மனவளக்கலை என்ற பயிற்சியின் மூலமாக கொடுக்கிறார் அருட்தந்தை அவர்கள். அது நமக்கு கிடைத்திருக்கிறது என்று வரும்போது எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. செய்தால் அதற்கான விளைவு, இதை செயல் விளைவின் நீதி என்று கூட சொல்வார். இதை கவியரசர் கண்ணதாசன் அதே செயல் விளைவின் நீதிக்கு 2 வரி சொல்றேன் உங்களுக்காக. மண் வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார்.
அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.